இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். மார்னிங் பாத்திரம் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் புலாவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால கூடவே துவரம்பருப்பு துவையலும் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா மதியம் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு ஈவினிங் கிச்சனுக்கு போயாச்சு. போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு குடித்தா தான் ஈவினிங் டைமே ஸ்டார்ட் ஆகும். ஒயிட் சுகர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ நாட்டு சக்கரை தான் 2 பேருக்குமே போட்டேன். எனக்கு வந்து ஒயிட் மில்க் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு டீ போட்டாச்சு. என்ன மாதிரியே ஒயிட் சுகர் விட்டுட்டு நாட்டு சக்கரைக்கு மாறினவங்க எத்தனை பேருன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டின்னருக்கு கேப்சிகம் கொஞ்சம் இருந்தது. ஸோ கேப்சிகம் பட்டாணி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தோசைக்கு எய்தர் சட்னி இல்லைன்னா சாம்பார். அது இல்லாமல் எனக்கு தொக்கு வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் மதியம் இளநீ குடிச்சிட்டு வந்ததுனால நைட்டுக்கும் அவருக்கு ரைஸே வச்சாச்சு. எனக்கு மட்டும் தோசை, கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் கேப்சிகம் பீஸ் தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த தொக்கு இஞ்சி பூண்டு போட்டும் செய்யலாம், போடாமையும் செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.